கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 5வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நீங்க நம்பினபடியால்தான், கர்த்தர் மேல் விசுவாசத்தை நீங்கள் வைத்தபடியால்தான் உங்களை எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும் உங்களை கைவிடாமல் அவர் காத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆனா நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாலும் அது நல்லதுக்கு தான். எனக்கு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விஷயத்திலும் ஆண்டவர் மேல நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தருக்கு நல்லா தெரியும் உங்க வாழ்க்கையை குறித்து. தேவனுக்கு உங்க வாழ்க்கையை குறித்து நல்லா தெரியும். உங்க எதிர்காலத்தை குறித்து நல்லா தெரியும். உங்க உள்ளான ஒவ்வொரு தாகங்கள், எண்ணங்கள், இயக்கங்களை அறிந்தவர் அவர். உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னும் அவருக்கு தெரியும். உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில எல்லாம் நல்ல காரியத்தை செய்யணும் என்றும் தெரியும். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு தீமை நடக்கக்கூடாது என்று உங்களை பாதுகாக்கவும் அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சங்கீதம் 146 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறார், பிரபுக்களையும் நம்ப வேண்டாம். யார நம்பணுங்க? யாக்கோபின் தேவனை நம்ப வேண்டும் என்று 5வது வசனத்துல சொல்லுகிறார். யாருங்க நம்பணும்? யாக்கோபின் தேவனை, தேவனாகிய கர்த்தரை நம்பணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும். ராஜாதி ராஜாவை நம்பணும். பரிசுத்த ஆவியானவரை நம்பணும். ஜீவனுள்ள தேவனை நம்ப வேண்டும். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை ஆபத்துகள் நமக்கு விரோதமா வந்திருக்கும், எத்தனை நெருக்கடிகள் நமக்கு விரோதமாய் கொண்டு வந்திருப்பார்கள், எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனா கர்த்தர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். உங்களோடு கூட ராஜா வருவார். உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் போவார். கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அதிசயத்தை அவர் செய்கிறார் என்று நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா? நல்ல தெய்வனே, இதோ இந்த நாளில ஒரு திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இன்னைக்கு உயிரோடு நாங்கள் இருக்கிறதற்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான். எங்கள் ஜெபம் எம்மாத்திரம், எங்கள் விசுவாசம் எம்மாத்திரம். ஆண்டவரே, எல்லாம் கிருபை. இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களுடைய துதியை அங்கீகரியும், இவர்கள் ஸ்தோத்திரத்தை அங்கீகரியும். இந்த நாள் முழுவதும் இவர்களை நடத்தும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் இவர்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதியும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.